மெதுவான நடை, உறுதியான வெற்றி. ஒரு அழகான காட்டில் ஒரு சின்ன ஆமை வாழ்ந்தது. அது ரொம்ப மெதுவாக நடந்ததால் மற்ற விலங்குகள் எல்லாம் அதை பார்த்து சிரிப்பார்கள். நீ இப்படியே மெதுவாயிருந்தா எதையும் அடைய முடியாது என்று முயலும் போதெல்லாம் அவனை தாழ்த்தி பேசுவார்கள். ஆனால் அந்த ஆமை மனதில் ஒரு விஷயத்தை மட்டும் வைத்திருந்தது. நான் மெதுவாக இருந்தாலும் நிற்க மாட்டேன். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய மலைக்கு அப்பால் ஒரு அழகான ஏரி இருக்கிறது என்று கேட்டது. அதை பார்க்க வேண்டும் என்ற கனவுடன் பயணத்தை ஆரம்பித்தது. நாள் 1, நாள் 2. மற்ற விலங்குகள் ஆரம்பத்தில் வேகமாக ஓடினார்கள். ஆனால் சிலர் சோர்ந்து நின்றார்கள், சிலர் பாதியில் திரும்பினார்கள். ஆமை மட்டும் ஒவ்வொரு நாளும் சிறு படி நின்றதே இல்லை. பல நாட்கள் கழித்து அந்த ஆமை மலையை கடந்து ஏரியை அடைந்தது. அப்போதுதான் மற்ற விலங்குகள் உணர்ந்தார்கள்.